கும்பராசி சதயம் நட்சத்திரம். இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்டர் பகுதியில் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு தசை நடக்குது 16 வயசுலேருந்து 20-21 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஜென்ம சனி காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. படிப்பு நிறைய பேருக்கு தடைகளாக இருந்திருக்கும். படிக்கக்கூடிய படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிருப்பீங்க, திரும்ப படிக்க வந்திருப்பீங்க. இது மாதிரி நிறைய தடை கற்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது மிதுன ராசியிலிருந்து. ராசிக்கு குருவுடைய பார்வை. ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதில் மாற மாட்டீங்க. ஒரு நல்ல படிப்பு, மேல் படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். 20 வயசுலேருந்து ஒரு 26 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி குரு தசை எடுத்திருக்கிறேன். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, தடையாக இருந்திருக்கும். அந்த தடை இருக்காது. வேலை ரீதியாக முன்னேற்றம். இது வரைக்கும் வேலை கிடைக்கல கூட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த தடைகள் இருக்காது. மேல் படிப்பு வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, இங்கேயே மேல் படிப்பு தொடரணும்னு நினச்சா கூட இப்போல்லாம் மேல் படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. இப்போ குரு தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த 23, 24, 25 இந்த 3 வயசில் திருமண தடைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா 7.5 சனி நிறைய பேருக்கு திருமண தடை தான். அதில் 100க்கு 10 பேருக்கு திருமணம் நடந்திருந்தாலும் பெரிய விஷயம். ஏன்னா இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த ஜென்ம சனியில் ஒரு 2.5 வருஷமாக, அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம் 5 வருஷமாக திருமண தடைகளை கொடுத்துருக்கும். எந்த வயதில் இருந்தாலும் சரி. ஒரு சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, லவ்வில் பிரச்சனை வந்திருக்கும். இல்லை லவ்வில் இருந்தாலும் பிரேக்கப் ஆகிருக்கும். எல்லாமே எதெல்லாம் நீங்கள் தொடங்கி இருந்தீங்களோ அது எல்லாமே பிரேக்கப் ஆகிருக்கும். வேலை ரீதியாகவும் நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கலாம் கடந்த 5 வருஷமாக. இப்போ பாத சனி 2ஆம் இடத்துக்கு சனி. என்னென்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு குரு பயிற்சி வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும். எப்படின்னாக்கா ராகு ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசிக்கு குருவுடைய பார்வை, பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை. இது வரைக்கும் அர்த்தாஷ்டம குரு இருந்துச்சு இல்லையா, அது கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். 4ல் குரு, 4ல் சனி, 8ல் குரு, 8ல் சனி, இது எல்லாமே கஷ்டத்தை தான் கொடுக்கும். என்ன ஒன்று, வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் பெருசாக பொருளாதாரத்தை கொடுத்துருக்காது. எவ்வளோ பணம் வந்திருந்தாலும் அந்த பணம் செலவாயிருக்கும். அது மாதிரி இருந்திருக்கும் இந்த குருவுடைய பயிற்சி. இதுக்கு முன்னாடி இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் வேலை ரீதியாக. ஒரே வார்த்தை சொல்லணுன்னாக்கா வேலையில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை பலு இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு திருமண ரீதியாக ஏற்றம். இப்போ லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ் ஒரு சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ சொன்னால் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருமணத்துக்கு, அரேஞ்ச் மேரேஜுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். குரு பார்வை ஒன்றே சிறப்பு. இந்த வருஷமும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அடுத்த வருஷம் 2ஆம் இடத்துக்கு இருக்குது. இந்த பாத சனி ஃபுல்லாகவே, 7 சனி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. பாத சனி ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது. 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் சனி தசை. ஒரு சில பேருக்கு 22 வயசுலேருந்தே சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு 29-30 வயசுலேருந்து சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து சனி தசை நடக்குதா, முதல் 9 வருடம் பின்னாடி 10 வருடம் அப்படி தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இது நன்மை செய்யும் சொல்ல முடியாது. அது எங்கே இருந்தாலும் சரி. 12ஆம் அதிபதி என்னாக்கா அதுக்குண்டான பலனை கொடுத்துருக்கும் இந்த சனி தசையில். ராசியாதிபதி என்னாக்கா அதுக்குண்டான பலன்களை கொடுத்துருக்கும் இந்த ஜென்ம சனியில். இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி தசைக்கு? முன்னாடி 9 வருடத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். 19 வருடத்தில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சனி தசை ஆரம்பித்ததுலேருந்து 9 வருடங்கள் முடிஞ்சு 10லேருந்து 19க்குள்ளே ஒரு பலன், 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு பலன். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த ராசிக்கு முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் சனி பகவான். ஏன்னா ராசியாதிபதி இல்லையா. சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, இது எல்லாமே யோகம் செய்யக்கூடிய புத்திகள். ஏன்னா புதன் யோகம் செய்யும், உங்களுக்கு சனி யோகம் செய்யும். அது மாதிரி கேது இருக்கிற இடத்த பொறுத்து. சுக்கிரன் யோகாதிபதி. சூரியன்லேருந்து ஆரம்பிக்கும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. கடைசியாக குரு புத்தி மட்டும் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும்.
இது மாதிரி முதல் 9 பின்னாடி வரக்கூடிய 10 பார்த்துங்க. முதல் 9 இருந்தீங்கன்னாக்கா நல்ல பலன்களை பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியில். பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்துல இருந்தீங்கன்னா கெடுபலன்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. கெடுபலன்கள் இல்லை, கெடுபலன்கள் கம்மியாகும். கெடுபலன்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கெடுபலன்கள் கம்மியாகும். முதல் 9 வருடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை ரீதியாக ஏற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் பிஸ்னஸ்ஸு நல்லா இருக்கிறது, வருமானத்தை கொடுக்கறது, இது மாதிரி கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஜென்மசனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஒரு மணி லாக் ஆகிருக்கும். அந்த மணி, அதாவது அந்த பணம் வர்றதுக்கு உண்டான வழி தெரியும். இப்போ அந்த வருமானத்தை கொடுக்கும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும் அந்த சனி தசையில். எல்லாமே பாசிட்டிவ் தான். நல்லது நடந்துச்சுனாக்கா நல்லது நடக்கும். கெடுபலன் நடந்து கொண்டு இருந்தால் கெடுபலன்கள் கம்மியாக நடக்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு தொழில் ரீதியாக கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருந்தா இப்போ கஷ்டம் இருக்காது. அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி முடிகிற வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறதோ, புதுசாக ஒரு வேலைக்கு போகிறதோ, அதாவது இருக்கிற வேலையை ரெசன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போகிறதோ வேண்டாம். செய்கிற வேலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய யோகம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இதெல்லாம் வந்துடும். எப்படி இருந்தாலும் சரி, வருமானம் வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இது எல்லாமே கொஞ்சமாவது கடன்பட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சொத்து பத்து வரணும் அப்படின்னு இருந்தால் இப்போ வரும். வர வேண்டிய பணமும் வந்து சேரும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க. அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில். குறிப்பாக பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா, அந்த நெருக்கடிகள் இருக்காது. மனசார்ந்த பிரச்சனைகள், அது இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். இப்போ சுப விசேஷங்கள் பசங்களுக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சுப விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக நடந்தேறும். 46 வயசுலேருந்து 62, 63 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். சனி தசைக்கு சொன்ன மாதிரி பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது. இது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான், உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை, ராசியில் ராகு, 7ஆம் இடத்துல கேது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம். நல்ல ஒரு பணம் வரும். பண தேவைகள் இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும். வீடு கட்டுறது, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். அதாவது ஒரு வேலைக்காக ஒரு வேலையில் ப்ரொமோஷன் கேட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. ஜென்ம சனியில் சொல்ல முடியாத கஷ்டம், அது உங்களாலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம் படாத பாடுபட்டிருப்பீங்க. துரோகங்கள் அந்த அளவுக்கு வந்திருக்கும். நண்பர்கள் பிரிஞ்சிருப்பாங்க, சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருக்கும். ஏன் புதன் தசைக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அஷ்டமாதிபதி தசை. அஷ்டமாதிபதி தசைக்கு உண்டான பலனையும் கொடுக்கும், 5க்கு உண்டான பலன்களை கொடுக்கும் சனி. இப்போ குரு பயிற்சி ஒன்றே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கொடுக்கும். இப்போ நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நண்பர்கள் சேருவாங்க, சொந்த பந்தங்கள் சேரும், மணி லாக் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் வரும். இப்போது அது மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை ரீதியாக மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க. உங்களை விட அதாவது திறமை கம்மியாக இருக்கிறவங்க, படிப்பு கம்மியாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு சப்போர்ட்டில் மேலே போயிருப்பாங்க. நல்ல ஒரு இடத்துக்கு போய் உங்களை வேலை வாங்குவாங்க. அது மாதிரி கொடுத்துருக்கும் இந்த ஜென்ம சனி. அது ஏன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தம், இது மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னே ஒரு எதிரியை உருவாக்கும். அது மாதிரியான எதிரிகளில் உருவாக்கி இருக்கும். அது மாதிரி அவமானப்படுத்திருக்கும். நீங்கள் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை சந்திச்சிங்களோ எல்லாமே நீங்கள் யாராருக்கெல்லாம் நல்லதுன்னு நினச்சிங்களோ அவங்க மூலிமா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். அது ஜென்ம சனியில் அஷ்டமாதிபதி தசைக்கு உண்டான பலன்கள் அப்படி தான் கிடைக்கும். நம்பி ஒரு வேலை கொடுப்பீங்க, அவங்க தான் துரோகியாக மாறுவாங்க. இது மாதிரி இருக்கும் அஷ்டமாதிபதி தசை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசைனா வேலை நல்லபடியாக போகும், இது மாதிரி கொடுத்துரும். இல்லைன்னா பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். 5 குடையவன் இல்லையா, பிள்ளைகளோட வளர்ச்சி, அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி, வாரிசுகளோட வளர்ச்சி, அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை, நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். அதாவது ஜென்ம சனி காலத்தில் இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் போது இந்த புதன் தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சி, தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், விவசாயத்தில் இருந்தால் கூட சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். 62 வயசுலேருந்து 69, 70 வரைக்கும் கேது தசை. மனசு போன போக்கில் போயிருப்பீங்க. நீங்கள் செய்ய நினைக்காதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு இருந்தது, ஜென்ம சனியாக இருந்தார். சொல்ல முடியாத கஷ்டங்கள் தான், அது வார்த்தைகளில் சொல்ல முடியாது. இப்போ 5ஆம் இடத்துக்கு குரு அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ இப்போ நல்லவையாக செய்வீங்க. தெளிவான முடிவு. இப்போ குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு இப்போ என்னென்ன தேவையோ அத்தனை செய்வீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு இல்லைனா சூரியன் சந்திரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது தசைங்கிறது.
இப்போ செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொத்து பத்தெல்லாம் போயிருக்கும், பணம் லாக் ஆகிருக்கும். இது மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கக்கூடிய காலம். இது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. ஜென்ம சனியில் படாத பாடுபட்டீங்க, இப்போ எல்லாமே ரிலீஃப். உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூடி வரும், உங்களை கைவிட்டு போன பணம் எல்லாமே இப்போ வரும், நிம்மதியான வேலை கிடைக்கும், தொழில் ரீதியாக ஏற்றம், தூக்கம் நிம்மதியாக வரும். இப்போது இது வரைக்கும் தூக்கம்லாம் கெட்டிருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் இருக்காது. 70 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். பின்னாடி வருது, வயதான காலகட்டத்தில் வருது. இந்த சுக்கிரதசை எதுக்கு வருது, எதுக்கும் புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி தான் இந்த டைமில் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களை விட உங்களோட வாரிசு எங்கேயோ இருப்பாங்க. ஒரு பெண் குழந்தைங்களை கட்டி கொடுத்துருப்பீங்க, அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், தொழில் அமையும், அது மாதிரி வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். இல்லைனா இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுன்னு வருவாங்க, இப்போ கஷ்டம் இருக்காது அவங்களுக்கு. இது மாதிரி. ஆனால் இது ஏன்னாக்கா உங்கள் சுக்கிரதசை அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லலை. இந்த சுக்கிரதசை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் 7.5 சனி இருந்தாலும் 7.5 சனி இல்லைனாலும் இந்த சுக்கிரதசைங்கிறது அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நல்ல தசை, ஏதோ ஒரு தசை வேறு தசையாக இருக்கும், அந்த நல்ல தசை அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். இது இப்படி தான் வரும். கர்மா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல டைம் வருதுன்னா பசங்களுக்கு ஒரு நல்ல டைம் வரும். அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் வந்து அமர்ந்த இடம் கர்மா அடிப்படையில் எப்படி இருக்கோ உங்களுடைய வாரிசுகளுக்கு அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டி எல்லாருக்குமே அந்த சனி பகவான் அதுமாரி உக்காஞ்சிருக்காது, அதே இடத்துல இருக்காது. ஆனால் உங்களுக்கு என்ன கர்மா அடிப்படையில் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுடைய ஜாதகத்துலேயும் இருக்கும். அது வேறு இடத்துல இருந்தாலும் சரி, கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பலன்களை தான் கொடுத்துருக்கும். அது மாதிரி சனி பகவானுடைய பிடியில் தான் எல்லாமே. எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் தான் கொடுக்கணும். 7.5 சனி வரும்போது கொடுக்கணுமா கெடுக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அஷ்டம சனியில் கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அது மாதிரி சுக்கிரதசை அப்படிங்கிறது அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். 90 வயசுலேருந்து 96 வயசு வரைக்கும் சூரிய தசை. இது உடல்நலத்தை கெடுக்கும், மனசை கெடுக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா, 7ஆம் அதிபதி தசை ராசிக்கு, 7ஆம் அதிபதி தசை இந்த சூரிய தசை. இது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. இது ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஜென்ம சனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், துறவி வாழ்க்கை தான், சன்னியாசி வாழ்க்கை தான், அது மாதிரி பண்ணியிருக்கோம். சூரிய தசை எந்த வயசில் வந்திருந்தாலும் சரி, அதாவது ஒரு 6 வருஷம் முன்ன பின்ன வரலாம், நான் சொல்கிறது கணக்குப்படி. அது மாதிரியான அமைப்புகளை இந்த சூரிய தசை கொடுக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்டதில் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இது சுக்கிரதசை பின்னாடி வரக்கூடிய 10 வருடத்துலேருந்து எடுத்துக்கலாம். 80 வயசுலேருந்து 96 வயசு வரைக்கும் சுக்கிரதசை பின்னாடி 10 வருடம், சூரிய தசை 6 வருடம். இது கணக்கில் எடுத்துங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக. நன்றி.